அனைத்தவர்களுக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் முடிவில் மீண்டும் கூட்டணியோட பலத்தோட மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, மோடி மீண்டும் பிரதமரானா இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது, மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக கட்சியுடைய மூத்த நிர்வாகியே பேசியிருக்காரு. யார் அவரு? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு யாருக்கு அதிகமான வாய்ப்பேச்சு சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் சுப்பிரமணிய சுவாமி. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி அரசியல் எடுத்து பார்த்தாலும் இதன் பிறகும் அரசியல் எடுத்து பார்த்தாலும் அதிகப்படியான பேச்சுரிமை சுதந்திரம் உள்ள ஒரே நபரா அது சுப்பிரமணிய சுவாமி தான் இருப்பார். இருக்கிற கட்சியிலேயே மூத்த தலைவர்களையே பற்றி விமர்சனம் பேசுகிற ஒரே ஆளா இவரை தான் இருப்பார். ஏன்னா அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்களை பற்றி பேசினா கண்டிப்பாக கட்சியில் நமக்கு கெட்ட பேர் வந்துடும், கட்சியிலேருந்து நீக்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சுப்பிரமணிய சுவாமிக்கு மட்டும்தான் பாஜகவில் இருந்து பாஜகோட மூத்த தலைவரை பற்றி பேசுவார், காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸோட மூத்த தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுவார். அந்த அளவுக்கு பேச்சு சுதந்திரன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்தியாவில் இவருக்கு. சரி, அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தலோட முடிவுகள்லாம் வந்தாச்சு, நம்ம பார்த்தாச்சு. 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய ஆட்சின்றது மக்கள் வெறுத்துட்டாங்க. அதனால தான் பாஜக கட்சி தனிப்பெருமானமே வாங்கலை, மக்கள்ன்றது பாஜக கட்சியை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நரேந்திர மோடி தான். 10 வருடம் அவருடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாமே பெரும் ஏமாற்றம் அடைஞ்சதால இப்போ மோடி ஆட்சி மீண்டும் வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. 2014 மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது RSS தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. மீண்டும் இந்த RSSக்கு எதிராக இந்த 10 ஆண்டுகளில் பல வேலைகளை மோடி செஞ்சிருக்காரு. இதை நானே மோடி கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் என்னுடைய திருத்தத்தெல்லாம் கேட்காம என்னை புறக்கணிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சுவாமியை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இவர் எதுக்கத்தாலும் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீங்களே, சரிதான், பக்கத்தில் சீனாக்காரன் அருணாச்சலம் பிரதேசத்தில் இந்தியாவுக்குள்ள பல இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டானே, அதுக்கு மோடி என்ன வேலை செஞ்சாரு, என்ன செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பதிலை கேட்டிருந்தாரு. அதன் பிறகு மோடியோட ஆட்சியில் இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். மோடிக்கு எந்த ஒரு பொருளாதார அடிப்படை அறிவுமே கிடையாது, இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு மோடி எந்த விதத்திலும் உதவ மாட்டாருன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் கிடைக்கிற கேப் எல்லாமே மோடி ஆட்சியை பற்றி வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தார் சுப்பிரமணிய சுவாமி. இப்போ மீண்டும் பாஜக கூட்டணி மூலமா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது. இந்த நேரத்தில் அவர் வெளிப்படையாகவே ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, மீண்டும் மோடியை பிரதமர் ஆக்கினீங்கன்னா பாஜக கட்சி நாளடைவில் அழிஞ்சிடும். பாஜக கட்சியோடைய முக்கிய பிரதானமே RSS தான். RSSோட முழு கொள்கையுமே ஏற்றுக்கணும் தான் ஒரு பாஜகவில் பயணிச்சு ஒரு பிரதமராக இருக்கணும். RSSோட பல கொள்கைக்கு எதிராக தான் மோடி இருக்காரு. அதனால மோடின்றது கண்டிப்பாக பிரதமர் ஆகவே விடக்கூடாது அப்படின்ற விதமாக சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் மக்களுடைய புறக்கணிப்பை RSS எல்லாமே புரிஞ்சுக்கணும், இந்த பாஜக கட்சியும் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்று பிரதமரை கொடுக்கணும். மீண்டும் மோடியை பிரதமர் ஆக்கினீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்துணும். மோடியை தவிர வேற யாரு பிரதமர் ஆனாலும் இந்த ஆட்சி சிறப்பாக தான் இருக்கும். மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் அந்த ஆட்சின்றது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு வெறுக்கிற ஆட்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவோட மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமியே மோடியை புறக்கணிச்சோம். மோடி ஆட்சி இனிமேல் தேவையில்லை அப்படின்னும், அப்படி இருந்தா பாஜகவே அழிஞ்சிரும் சொல்லிட்டு வெளிப்படையா கருத்து தெரிவிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய உண்மைகளை தீர்க்கதரிசி போல வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அதன் பிறகு ஏற்கனவே மோடி செஞ்ச பல தவறுகளை நான் சொல்லியிருக்கேன், ஆனா மோடி எந்த ஒரு தவறுமே திருத்திக்கல அப்படின்னும், மீண்டும் பிரதமர் ஆனா மோடி அந்த தவறுலாம் திருத்த மாட்டாருன்னும், இவரை தவிர வேற யாருன்னா பிரதமரா இருந்தா, அதான் இந்த மோடி தவிர வேற யாருன்னா பிரதமர் வந்தா சுப்பிரமணிய சுவாமியுடைய வேலை பங்குன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். மோடியா இருந்தா வேலை செய்ய பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. மீண்டும் 3வது முறையா நரேந்திர மோடி அவர் தான் பிரதமராக போறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசியிருக்க நேரத்தில் பாஜகவோட மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமியே பாஜக கட்சி இதுக்கப்புறம் நிலைச்சு நிற்கணுமா தான் கண்டிப்பா மோடி பிரதமர் ஆகக்கூடாது, மோடி பிரதமரானா பாஜக கட்சி அழிஞ்சிரும் சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்தித்துருவோம். நன்றி.